எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஆலயம் ஒன்றில் திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது. தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியாகிய முக்கிய தகவல். மாகாண ஆளுநருக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட கோரிக்கை. இணையத்தில் பரவியுள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. குவைத்தில் 45 இந்தியர்களின் உயிரை பறித்த பாரிய தீ விபத்து. யாழ்ப்பாணம் கோண்டாவில் திருநெல்வேலியில் கோயில் உண்டியல்களை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் அரியாலையை சேர்ந்த 38 வயதுடைய நபரே கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி கேமராவை போலீசார் பரிசோதனை செய்ததில் குறித்த திருடனை அடையாளம் கண்டு போலீசார் கைது செய்துள்ளனர். பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் 1 வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒருநாள் சேவை அல்லது பொது சேவைகளின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை வழங்குவது தேசிய தரவு முறைமை தயாரிப்பு வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் நலத்திட்டங்களை வினைத்திறனாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு ஆளுநர்கள் தலையிட வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திரமான காணி பரிமாற்ற திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றும் வகையில் கிராம உத்தியோகத்தர்களை தவிர வேறு ஒரு குழுவிற்கு அதிகாரம் வழங்கி நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இது தொடர்பில் மக்களை ஆர்வமூட்டி அவர்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடளாவிய ரீதியில் 119 பேரை ஏமாற்றி 41 கோடி ரூபாவிற்கும் அதிகமான மோசடி செய்ததாக கூறப்படும் போலி வேலைவாய்ப்பு முகவர் குழு ஒன்று இணையத்தில் பரவியுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய கட்டளை தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரோகண முனசிங்க தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இணையத்தில் முகநூல் மூலம் அடையாளம் காணப்பட்ட போலி வேலைவாய்ப்பு முகவர்கள் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இத்தாலி, நியூசிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்து இவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த போலி வேலை முகவர்கள் பலரை ஏமாற்றி பணம் பறித்து தற்காலிக விசா தயாரித்து இந்தியா, சிங்கப்பூர், துபாய் ஆகிய நாடுகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களை வழியில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கடந்த வருடம் இவ்வாறான 95 முறைப்பாடுகளும் இந்த வருடம் 45 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறு முறைப்பாடு செய்தவர்களில் சிலர் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவில் வசிப்பவர்கள் எனவும் திஸ்ஸமஹாராய
ஹல்னாவா மற்றும் கொழும்பு பகுதிகளில் உள்ள போலி வேலைவாய்ப்பு முகவர்கள் குழுவிற்கு எதிராக பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடி வேலைவாய்ப்பு முகவர்களாக காட்டிக்கொண்ட 83 பேர் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு 24 பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 12ஆம் திகதி இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக குவைத் அரசாங்கம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்ற நிலையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் காரணமாக மனித கொலை மற்றும் காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் குவைத்தை சேர்ந்த ஒருவர் மற்றும் பல்வேறு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வருவதாக குவைத் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjeffna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.